குரு பெயர்ச்சி 2026 என்பது மிகவும் மங்களகரமான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு நிகழ்வாகும், ஏனெனில் குரு பகவான் தனது உச்சஸ்தான ராசியான கடக ராசியில் பிரவேசிக்கிறார். நீங்கள் பின்பற்றும் பாரம்பரிய பஞ்சாங்கத்தை பொறுத்து கோச்சார தேதிகள் பின்வருமாறு. வாக்கிய பஞ்சாங்கம் மே 26, 2026. திருக்கணித பஞ்சாங்கம் ஜூன் 2, 2026. முக்கிய சிறப்பம்சங்கள். 1. ராசி மாற்றம். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து மிதுனம் கடக ராசிக்கு பூற்று மாறுகிறார். 2. பெரும் ஆசீர்வாதங்கள். நிதி வளர்ச்சி, தொழில் வெற்றி, உயர்கல்வி, திருமண ஆசீர்வாதங்கள் மற்றும் குழந்தை பேறு ஆகியவை கிடைப்பதற்கு இந்த கோச்சாரம் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் 3. சிறப்பு பரிகாரம். தமிழ்நாட்டின் மதுரையில் உள்ள புகழ்பெற்ற குருவித்துறை சித்திரரத வல்லப பெருமாள் கோவிலில் குருவித்துறை கோயில் போக்குவரத்து மிகவும் போற்றப்படுகிறது. அங்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் லட்சார்ச்சனைகளுக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிக்கின்றனர். பொதுவான ராசி பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை. துல்லியமான தாக்கங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜென்ம ராசி மற்றும் ஜாதகத்தை பெரிதும் சார்ந்திருந்தாலும் பொதுவான விளைவுகள் பின்வருமாறு. 1. மேஷம். மேஷம் சொத்து முதலீடுகள், குடும்ப அமைதி மற்றும் கடந்த கால கடன்களிலிருந்து மீள்வதற்கு இது ஒரு சிறந்த காலகட்டம். 2. ரிஷபம். ரிஷபம் வலுவான நிதி வளர்ச்சி, விரிவடைந்த தொடர்பு வட்டம் மற்றும் முயற்சிகளில் வெற்றி. 3. மிதுனம். கவனம் சேமிப்பு, செல்வம் சேர்த்தல் மற்றும் குடும்ப நலன் ஆகியவற்றின் மீது திரும்புகிறது. 4. கடகம். கடகம் வியாழன் உங்கள் சொந்த ராசியில் அமர்வதால் அதிகரித்த தன்னம்பிக்கை, புதிய தொடக்கங்கள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி ஏற்படும். 5. சிம்மம். சிம்மம் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளவும், செலவுகளை விவேகமாக நிர்வகிக்கவும், வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் உகந்த நேரம். 6. கன்னி. கன்னி தொழில் வளர்ச்சி, வணிக இலக்குகளை அடைதல் மற்றும் மகிழ்ச்சியான சமூக வாழ்க்கைக்கு உகந்தது. 7. துலாம். துலாம் தொழில் முன்னேற்றங்கள், உயர் அதிகாரிகளிடமிருந்து அங்கீகாரம் மற்றும் நற்பெயர். விருச்சிகம். விருச்சிகம் உயர்கல்வி, நெடுந்தூர பயணம் மற்றும் ஒட்டுமொத்த அதிர்ஷ்டத்திற்கு நன்மை பயக்கும். தனுசு. தனுசு உடல்நலம் மற்றும் திடீர் நிதி ஏற்ற இறக்கங்கள் குறித்து எச்சரிக்கை தேவை, மறைஞானம் அல்லது ஆன்மீக தேடல்களுக்கு உகந்த நேரம். மகரம். மகரம் கூட்டாண்மைகள், திருமண வாய்ப்புகள் மற்றும் வணிக ஒத்துழைப்புகளில் சாதகமான மாற்றங்கள். கும்பம். கும்பம் தொடரும் தடைகளை வெல்லுதல், மேம்பட்ட ஆரோக்கியம் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு. மற்றும் மீனம். மீனம் படைப்பு முயற்சிகளில் வளர்ச்சி, குழந்தைகள் மூலம் ஆதாயங்கள் மற்றும் பொதுவான செழிப்பு. குரு பெயர்ச்சிக்கான எளிய பரிகாரங்கள். வியாழனின் நேர்மறை ஆற்றலை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள, குறிப்பாக வியாழக்கிழமைகளில் இந்த எளிய பயிற்சிகளை நீங்கள் கடைபிடிக்கலாம். 1. விளக்கேற்றுதல். குரு பகவான் முன் நெய் விளக்கேற்றுங்கள் அல்லது தட்சிணாமூர்த்திக்கு பிரார்த்தனை செய்யுங்கள். 2. மஞ்சள் நிற பொருட்களை நன்கொடையாக அழியுங்கள். மஞ்சள் நிற ஆடைகள், வாழைப்பழங்கள், கொண்டைக்கடலை அல்லது மஞ்சள் ஆகியவற்றை தேவையுள்ளவர்களுக்கோ அல்லது கோவிலிலோ வழங்குங்கள். மற்றும் 3. மந்திரங்களை உச்சரிக்கவும். ஓம் குரவே நம அல்லது ஓம் பிரஹஸ்பதையே நம என்பதை தினமும் உச்சரிக்கவும். குறிப்பு: மிக துல்லியமான, உங்களுக்கேற்ற கணிப்புகள் மற்றும் சரியான தேதிகளை பெற, உங்கள் துல்லியமான பிறப்பு ஜாதக விவரங்களுடன் உங்கள் குடும்ப ஜோதிடரை அணுகுவது எப்போதும் பரிந்துரைக்கப்படுகிறது.